சித்து மாமா வீடியோவ நான் ஒரு 2 வருஷமா கிட்ட அவரு ஸ்டார்ட்டிங் வீடியோல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி அவரு. அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் ஒரு 400 வீடியோ கிட்ட போட்டுருக்காரு. அவர் 400 வீடியோ போட்டிருக்காரு. 400 வீடியோ பார்த்துருக்கேன். ஆனா நான் கடைசி வரையும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ப்ரோ. நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அவங்க பாருங்க ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 நாள் முன்னாடி நான் வீடியோ பார்க்குறேன், டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ட்டு ப்ரோமோ விடுறாங்க. டைட்டில் ரிலீஸ். அடடா! என்னடா இது அவங்க நான் கடைசி வரைக்கும் நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே. நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ப்ரோ. நான் சரி அவங்கள மாதிரி இப்படி ஆயிரலாம், இவங்கள மாதிரி இப்படி ஆயிரலாம். ஆனா கடைசியில பார்த்தா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம யோசிச்சா தான் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அது ஏதாச்சும் ஒரு சின்ன தடை வந்து அது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அதுல ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இது வந்து நான் ஒரு பொறாமையில சொல்லலைங்க. ஏங்க அவங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள்ல இவ்வளவு பேர் க்ரோத் ஆயிருக்காங்கன்ற அவங்களோட வளர்ச்சியை பத்தி நான் பெருமையா தான் பேசுறேன். இதை வந்து தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பல வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? இதோட ஒர்த்து பாருங்க இப்ப எவ்வளவு பேர் வேல்யூ ஆயிருக்கு. அவரோட டெஸ்டினி என்ன இது? படம் பண்றது. அது கிட்ட நெருங்கிட்டாங்கல்ல. இத்தனை வருஷம் உழைப்போட கடைசி பண்ண இப்போ ஒரு 2 வருஷம் உழைப்பு இருக்கு பாருங்க தனியா வெளியே வந்து. அதுதான் 2 வருஷமா நான் வீடியோ பார்த்துருக்கேன். அதுல வந்து எனக்கு கடைசியா தெரிஞ்சது கண்டினியூட்டி ஃபர்ஸ்ட் மெயின், அதுக்கப்புறம் கண்டென்ட் மெயின். இது 2மே கரெக்டா பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன், யாரும் தடுக்கவும் முடியாது. எதையாச்சும் ட்ரை பண்ணி நம்மளும் வெளியே வரோம். பார்ப்போம்.